Beautiful morning to everyone. In this video class, we are going to learn 6th standard English term 2 unit 2 poem from your railway carriage book bag exercise. Now let's start the class. Read the lines and answer the questions given below. Faster than fairies, faster than witches, bridges and houses, hedges and ditches. So first question pathina in the rendu line kulla first question, what is faster than fairies and witches? So train da vandu fairies விடவும் witches விடவும் ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ ட்ரெயின் இஸ் ஃபாஸ்டர் தென் fairies அண்ட் witches. ஓகே, அண்ட் அதிலே வந்து ஃபஸ்ட்டு இதிலே வந்து பி கொஸ்டின், why does the poet mention bridges and houses, hedges and ditches? Where are they? So the poet mentions bridges and houses, hedges and ditches because the train crosses all above things. ஏன் வந்து இதை நாளத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து இது எல்லாத்தையும் கடந்து போகுதான், கிராஸ் பண்ணி போகுது. ஸோ ஹவுசஸ், பிரிட்ஜஸ், ஹெட்ஜஸ், டிச்சஸ் எல்லாத்தையும் வந்து கடந்து போகுதுன்றதுக்காக தான் இந்த நாளையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா, here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles. ஸோ இந்த ரெண்டு லைனுக்குள்ளே ரெண்டு கொஸ்டின் பாருங்கள். where do you think the child is? ஸோ அந்த சைல்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினை விட்டு வெளியில் தான் இருக்குது. ஸோ அது வந்து அந்த ஸ்க்ராம்பிளில் மூவ் ஆகிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து ஏற தெரியாமல் அந்த மரத்து மேலே ஏறி அந்த பிராம்பிள்ஸ் பறிக்குது இல்லையா? ஸோ அதுக்காக. ஸோ the child is outside the train. அதிலே பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் கேதரிங் பிராம்பிள்ஸ் மீன்ஸ்? இட் மீன்ஸ் கலெக்டிங் பிளாக்பெரிஸ். பிளாக்பெரிஸ் அதாவது அந்த பிளாக்பெரி டைப்பில் வந்து உள்ள ஒரு ஃப்ரூட். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கலெக்ட் பண்ணுது அப்படின்னா, இட் மீன்ஸ் கலெக்டிங் பிளாக்பெரிஸ் அப்படின்னு தான். ஓகே, ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா, அண்ட் எவர் அகைன் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு in the wink of an eye means quickly explain painted station whistle by. So the train runs fast to the station painted in a particular color. It crosses the station whistling by. So அங்கே கொடுத்துருக்க அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டேஷன் வந்து அது அங்கே இருக்கிற நேச்சர் சீன் எல்லாமே ஏதோ வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கான். ஏன்னா டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால எதுவுமே நம்ம அந்த ஷேக் ஆகிற மாதிரி எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு ஜெட்டு வேகத்தில் ஸ்பீடாக போகுதான். ஸோ அது எல்லாமே நமக்கு எப்படின்னா ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, ஈச் எ glimpse and gone forever. ஸோ இந்த லைனுக்குள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஈச் ஓவர் ஹியர்? why is it gone forever? ஸோ ஈச் ரெஃபர்ஸ் டு எவ்ரி சைட் சீன் பை த பேசஞ்சர்ஸ். ஈச் அப்படின்றது எல்லா சீனையும் கவர் பண்ணுறது, அந்த பேசஞ்சர் பார்க்கக்கூடிய எல்லா சீனையும். ஓகே, த ட்ரெயின் ரேன் ஃபாஸ்ட் எவ்ரி சைட் ஸோ இட் இஸ் கான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு சீனும் வந்து ஒரு செகண்ட் தான் நமக்கு தெரிஞ்ச மாறிடுது. அந்த அளவுக்கு அந்த ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இங்கே 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் does charges along like troops in a battle means? From a railway carriage summary, in Tamil means that the train seems to be charging along like the troops marching in a battle. ஸோ அந்த ட்ரூப் வந்து ஒரு பேட்டில், ஒரு போரில் வந்து என்ன பண்ண, மார்ச் பாஸ் பண்ணிவிட்டு போய் அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா? அதுபோல் இந்த ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா மற்றவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறது. ஸோ ஓவராலாக அந்த ட்ரெயினோட மூவ்மெண்ட்டு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட், வாட் வேர்ட் குட் பெஸ்ட் ரிப்ளேஸ் சார்ஜஸ் இன் த போம்? மார்ச்சஸ், ரஷஸ் ஆர் புஷஸ்? ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் சம்மரி இன் தமிழ், ரஷஸ். ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்துருக்க கொஸ்டினில் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் சம்மரி இன் தமிழ் அதெல்லாம் நீங்கள் எழுதவே வேணாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இட் மீன்ஸ் தட் த ட்ரெயின் சீம்ஸ் டு பி சார்ஜிங் அலாங் லைக் த ட்ரூப் மார்ஷிங் இன் எ பேட்டில், இதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். அதே போல் செகண்ட் கொஸ்டினுக்கு ரஷஸ் அப்படின்ற அந்த வேர்டை மட்டும் ரைட் பண்ணால் போதும். அண்ட் தேர்ட் கொஸ்டின், why does the child clamber and scramble? ஸோ இதுலேயும் வந்து ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் சம்மரி இன் தமிழ்னு இருக்குது, இதை நீங்கள் ரைட் பண்ண வேணாம். the child clambers and scrambles to collect blackberries, இதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். we move on to the next topic, think and write. Write a paragraph about 50 words describing the scenes that the poet passed by. Okay, so answer, the poet shares his experience of a railway journey with us. அவர் அந்த ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட வந்து
ஷேர் பண்ணிக்கிறார். ஓகே, he says that the train runs faster than the fairies and the witches. The bridges, houses, rows of thorny plants and ditches pass by in a moment. It rushes through common grassland where horses and cattle are grazing. Painter station, a child gathering blackberries, a homeless person who stares at the train. Garlands of daisies, a loaded cart, a river and a mill all pass by in a very short moment. ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து ஜஸ்ட் 1 செகண்டில் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் கேதர் பண்ணி தான் நமக்கு இந்த போய்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். There is a connection between the rhyming words and the rhythms of the train. Present your views about it. ஸோ அந்த போயம் லைன்ஸை நம்ம ரீட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு ரித்தமிக்காக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. there is definitely a connection between the rhyming words and rhythms of the train. We hear rising and falling the sounds of rhythms while the train is running. Faster than fairies, faster than witches, bridges and houses, hedges and ditches. ஸோ இது வந்து ரித்தம்ஸ் நல்ல ஒரு ரிதமிக்காக இருக்குது பாரு. ஸோ we hear rhythms in the above 2 lines while reading them. ஸோ இந்த 2 லைனை நம்ம ரீட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிதமிக்காக இருக்குது. ஓகே, ஸோ தேர்ட் ஒன். ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் டு கம்ப்ளீட் த சம்மரி. ஸோ இங்கே வந்து ஒரு சம்மரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து மிஸ்ஸிங் வேர்ட்லாம் இருக்கும். ஸோ அதை நான் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதில் மிஸ்ஸிங் வேர்டை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, எவர் சின்ஸ் தேர் இன்ட்ரடக்ஷன் த சென்டென்ஸ் அண்ட் தேர் யூனிக் ரிதம்ஸ் ஹாவ் attracted poets. In this poem, the poet shares his experience of the train track with us. He presents natural scenes seen from the window of a railway carriage. The sound is regular and unsteady, but the scenes from the window of the train are constantly changing. The poem's rhythm and the phrases bring the joy of a railway journey. The poet looks out of the window and the passing images outside. Every line we see here is a quick account of something seen for a moment. The line that best sums up is the final one, each a glimpse and gone forever. Okay, ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த சம்மரியில் உள்ள வேர்ட்ஸ் எம்டியாக இருக்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, next we have to see find me in the poem. I can help you to cross the river. இங்கே வந்து ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணணுன்னா bridges. I can border your கார்டனை பார்டர் பண்ணுறது hedges. I can alert you, எது நம்மளை அலர்ட் பண்ணும் whistle. I can carry you, எது நம்மளை கேரி பண்ணிட்டு போகும் கார்ட் வண்டி. You can ride on me, என் மேலே நீங்கள் ரைட் போவீங்க அப்படின்னா இந்த போயம்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ horse. You can climb on men, scramble. You can lay down on me, ஸோ என் மேலே வந்து புல்தரை, மெடோ அப்படின்றது புல்தரை. ஓகே, you can play with me, child. ஓகேவா, ஸோ இது எல்லாமே இந்த போம்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி எழுதக்கூடியது. நெக்ஸ்ட்டு walk in pairs. Yes, simile is a figure of speech that directly compass 2 things. Similes explicitly use connecting words such as like and as. ஸோ simile அப்படின்றது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன் ஆஃப் த பார்ட்டு. ஸோ இதில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் simile அப்படின்னா, ஸோ அந்த லைனில் வந்து ஆஸ் லைக் அப்படின்றது வேர்டு இருக்கும். ஸோ கம்பேரிசன் இருக்கும், 2 விஷயத்துக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம சிமிலி, இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, தமிழில் வந்து இலக்கணம், அணி இலக்கணம்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே தான் இது இங்கிலீஷில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் ஆர் லைக் அப்படின்னு வந்துச்சுனாலே இது வந்து சிமிலி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Next, discuss with your partner and pick out the similes used in the poem. Which one do you like the most? Why? So the similes are in the poemலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி ரைட் பண்ணுறோம். Like troops in a battle, as thick as driving rain. அதாவது இங்கே கொடுத்துருக்க கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூப், அந்த ட்ரெயின் எப்படி மூவ் ஆகுதுன்னா அந்த ட்ரூப் இன் ஏ பேட்டில், அந்த பேட்டிலில் வந்து அந்த ட்ரூப்ஸ்லாம் போரிடுவாங்க இல்லையா. ஸோ அது போல். நெக்ஸ்ட் அதே போல் ஆஸ் திக் ஆஸ் டிரைவிங் ரெயின், மழை துளி எப்படி ஃபாஸ்ட்டாக சடன்னு வந்துடும் இல்லையா. ஸோ அது போல். ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டுமே நமக்கு சிமிலீஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போம். ஸோ இந்த போம்லேருந்து நம்ம ரைமிங் வேர்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஈஸி தான். ரைமிங் வேர்ட்ஸ்: விச்சஸ், டிச்சஸ், scrambles, brambles, battle, cattle, gases, daisies, plain, rain, road, load, I, by, river, forever. ஸோ இது வந்து இங்கே இந்த போமில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ். ஓகே,
Okay student, hope you all are understood. Thank you all and be safe. We will meet in the next class.